கத்துக்கிட்ட விஷயம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த பைபிள் கிளாஸ் பத்தி ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லலாம். முதல்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என்ன உங்களுக்கு இந்த பைபிள் கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்டீங்க? ஏதாவது ஒரு நிறைய காரியங்கள் கத்துக்கிட்டீங்க, ஆனா ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும், இல்லைன்னா ரொம்ப தெரியாத விஷயமா இருந்திருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் யாராவது ஒருத்தர் ஆரம்பிங்க பார்க்கலாம். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா டக்குன்னு நம்ம கிளாஸுக்குள்ள போயிடலாம். ஆரம்பிங்க பார்க்கலாம். இந்த கிளாஸ்க்கு வந்து என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? ஓகே, சூப்பர். வேற யாராவது வசனங்களை வந்து புரிந்து கொள்ள முடியுது, அப்புறம் வரலாறு தெரிஞ்சு கொள்ள முடியுது. வேற யாராவது? ஆண்டவர் வந்து எப்படி இந்த உலகத்தை வந்து படைச்சாரு, சிருஷ்டித்தாரு, அப்போ அவர்தான் வந்து சிருஷ்டிக்கும் தேவன். அப்போ வசனத்தை மட்டும் படிச்சுட்டு இப்படிதான் ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றா படைச்சாருன்றது மட்டும்தான் மேலோட்டமா தெரிஞ்சது. ஆனா ஒவ்வொன்றும் படைச்சதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த சிருஷ்டிப்பை குறித்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது ரொம்ப வந்து ஆழமா படிக்கிறப்ப அது சொல்லி கொடுத்தது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து அவர் இந்த உலகத்தை படைக்கிறப்ப எப்படி இருந்து படைச்சாருன்றது வந்து அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா அவர் ஆவியா இருந்து வந்து அதை படிச்சாரு. ஒவ்வொன்றது வந்து அது தெரியாத விஷயம், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. நிறைய காரியங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் பைபிளை மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களை பேசும்போது அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. எல்லாத்தையும் பத்தியுமே சொல்றது வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. ஓகே, வேற யாராவது? ஒன்றுமே இல்லாததுல இருந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறப்போ வாழ்க்கையுமே ஒன்றுமே இல்லாமல் கற்றுக்கொண்டு போயிருக்காங்க. ஓகே, சூப்பர். வேற யாராவது? பேர் சொல்லி கொடுக்கணுமா? நீங்க 3 வாரம் 4 வாரம் 2 வாரம் வந்திருப்பீங்க. இது எதுக்காகனா உங்களுக்கு என்ன நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன போய் சேர்ந்துருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கூட்டுறது குறைக்கிறது, அதற்காக நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்காக. இப்போ வந்து வசனங்களை புரிந்து கொள்றது, அப்புறம் வரலாறு, அப்புறம் சிருஷ்டிப்பின் விஷயம், அப்புறம் ஒன்றும் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற யாராவது? வேற இருக்கிறது இருக்கா? சரி, நான் உங்களை வந்து கஷ்டத்துக்குள்ளாக ஆளாக்க விரும்பல. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 14வது வசனம் 15, 16, 17 அது மூணுத்தையும் நம்ம வாசிக்கலாம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுள் என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் சிறிய சுடரும் ஆகிய மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இப்போ முதல் 3 நாட்கள்ல முதலாவது நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார், 2வது வானத்தை உண்டாக்கினார், 3வது நாள் வந்து பூமியை வந்து எல்லை பிரிச்சாரு. அந்த மரம் செடி கொடிகள் அதெல்லாம் வந்து அது உருவாக்குறதுக்கு முன்பாக இப்போ 4வது நாள் இப்போ நம்ம இந்த இதுல பார்த்தோம். கடைசியா போன வாரத்துல வந்து இதுலதான் நம்ம முடிச்சோம். இப்போ வந்து 4ஆம் நாள் சிருஷ்டிப்புல என்னென்ன படைக்கிறார் அப்படின்னு சொன்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல படைக்கிறாரு.
இந்த இந்த காரியங்களை எதற்காக ஆண்டவர் படைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாட்களை குறிப்பதற்கு. எல்லாருக்கும் போர்டு தெரியுதா? நீங்க படிக்கிறவங்க எழுதுறவங்க தான் வரும்போது டைரி நோட் எடுத்துட்டு வந்து நீங்க எழுதணும். ஏன்னா நமக்கு எல்லாமே கண்டிப்பா ஞாபகத்தில் இருக்காது. அதனால எழுதுற பழக்கம் ரொம்ப நல்லது. எழுதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து தமிழ்லாம் வரும். எழுதுதான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். இப்போ முதலாவது நாட்களை குறிப்பதற்காக ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சூரியனை, சந்திரனை, அப்புறமா நட்சத்திரங்களை ஆண்டவர் வந்து படைக்கிறார். இப்போ இந்த ஆண்டவர் படைச்ச நோக்கம் வந்து இந்த நாட்களை குறிப்பதற்காக. இது மாத்திரம் தான். ஆனா இந்த காலகட்டத்துல இந்த சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, அந்த மாதிரி வந்து நிறைய காரியங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா ஆண்டவர் அந்த இந்த படைப்புகளில் 4ஆம் நாள் சிருஷ்டிப்புல ஆண்டவர் படைத்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எதற்காக அப்படின்னா, நாட்களை குறிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாத்திரம் இல்லாம 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். முதலாவது இந்த நாட்களை குறிப்பதற்காக அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் வந்து என்னன்னா, அந்த ஆண்டவர் வந்து நாட்களை குறிப்பதற்காக படைத்தார். அது மாத்திரம் இல்லாம இரண்டாவதாக இந்த பகலையும் அப்புறமா இரவையும் ஆளுவதற்காக ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த சூரிய சந்திரனை ஆண்டவர் வந்து படைக்கிறாரு. இப்போ நம்ம இந்த உலகத்துல படைக்கப்பட்டதற்கான நோக்கமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆளுவதற்காக. அல்லேலூயா. அழுவதற்காக கிடையாது, ஆளுவதற்காக. இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை, எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து நம்மளை வந்து படைத்திருக்கிறார். இப்போ இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களையும் ஆண்டவர் எதற்காக படைத்தார் அப்படின்னா, இந்த இரவையும் பகலையும் ஆளுவதற்காக. அதே மாதிரி நாமும் இந்த உலகத்தை ஆளுவதற்காக, டு ரூல், டு கான்குவர், அதை வந்து ஆட்சி செய்வதற்காக ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல படைத்திருக்கிறார். இல்லையா? இப்போ நம்ம வந்து கேட்கலாம், நான் வந்து ஒரு ராஜாவும் கிடையாது, நான் ஒரு ராணியும் கிடையாது, என்கிட்ட ஆள்றதுக்கு எதுவுமே கிடையாது, நானே வந்து கடன்கால புலத்துல இருக்கிறேன், நானே வந்து ஒரு முடியாத நிலைமையில இருக்கிறேன், நானே வந்து ஒரு எதிர்காலம் தெரியாம நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். நம்ம வந்து கலங்கி போயிருக்கலாம், என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மளை ஆண்டவர் எதற்காக படைத்தார்? Why did God create us அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம இந்த உலகத்தை ஆளுவதற்காக தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கார். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த காரியத்தை நான் இன்னும் விளக்கும்படி சொல்லணும்னா, இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நாம எப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ளாக அந்த சந்தோஷத்தை நாம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. எனக்குள்ளாக இப்போ இந்த பைபிள் கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து வரல, நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு திட்டத்தோட நம்ம வந்திருப்போம். ஆனா நாம இந்த கிளாஸுக்கு இத வருகிறோம், இல்லைன்னா நம்ம சபைக்கு வருகிறோம், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னா, நாம முதலாவது நமக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை நாம அடையணும். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை அடையிறது மாத்திரம் இல்லாம, இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். நான் என்ன ஆகணும்? அல்லேலூயா. என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னை ஆள வேண்டும். வேற யாரும் ஆளக்கூடாது. பிசாசு ஆளக்கூடாது. ஆண்டவர் என்னை ஆள வேண்டும். இந்த காரியத்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம இப்போ நம்முடைய வாழ்க்கையில
வாலிப பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபோன் வந்து அவங்கள ஆளுகை செய்யுது. நீங்க சாதாரணமா வந்து வாலிப பசங்க இல்ல, இப்போ வயசானவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இப்படி ஓபன் பண்ணி அந்த அந்த காரியத்தை வந்து பயங்கரமா இப்போ ரீட் பண்ணி இப்போ வந்து பயங்கரமா ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் அப்படியே போகுது, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் போகுது, அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் போகுது, 2 மணி நேரம் போகுது. அப்புறமா நைட்ல வந்து என்ன பண்றது, தூங்குற டைம் வந்து 11 மணி ஆகுது. அப்புறமா காலையில எந்திரிக்கும் போதே டயர்டா எந்திரிக்கிறது, காலையில எந்திரிக்கும் போதே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இல்லை, ஏன்னா நைட் ஃபுல்லா தூங்காம பாக்குறது. இந்த மாதிரி இருக்கிற காரியத்துல அப்போ அந்த வாலிப பையனையோ இல்லைன்னா அந்த வயசானவரையோ யார் ஆளுது? போன் ஆளுது. சில பேருக்கு வந்து வீட்டுல வந்து இப்பெல்லாம் வந்து டிவி சீரியல்லாம் எல்லாம் குறைஞ்சிச்சு, டிவி பார்க்கறது எல்லாம், ஏன்னா எல்லாமே போன்ல வந்துருச்சு. சில பேருக்கு வந்து இந்த போன் சில பேருக்கு ஆளுது. சில பேருக்கு வந்து பயங்கரமா வந்து வெளியில சுத்தி பார்க்கணும், இல்லைன்னா வந்து எனக்கு வெளியிலலாம் போயிட்டு எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சில பேருக்கு வந்து நல்லா கடையில போயிட்டு வாங்கி சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆளுகை செய்யுது. இன்னும் சில பேருக்கு மோசமா அவங்களுக்கு தெரியாமலே அவங்களை அறியாமலே பிசாசு அவங்களை ஆளுகை செய்கிறான். அல்லேலூயா. இப்போ நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களுடைய எல்லாம் தெளிவா நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்மளை அறியாமலே வந்து பிசாசு நம்ம அதிகமா கவலைப்படுறதுனால, அதிகமா வந்து நம்மளை குறிச்சே தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால, அதிகமா நம்மளை குறிச்சே வந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்காததுனால நம்ம அதிகமா தேவையில்லாத காரியங்களை வந்து யோசிச்சு கொண்டு தேவையில்லாத வருத்தங்கள், என் குடும்பம் நல்லா இல்லை, எனக்கு நல்லா வராது, எனக்கு நான் அழகு இல்லை, நான் அறிவு இல்லை, என்னுடைய கஷ்ட காலம் வந்து எப்போ முடியும், இந்த மாதிரி நம்ம அதிகமா யோசிக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிசாசு நம்மளை தெரியாமலே நமக்குள்ளாக நம்மை ஆட்சி செய்வான். அல்லேலூயா. ஆனா என்ன ஆண்டவர் மாத்திரம் தான் ஆள வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க ஒரு நல்ல ஒரு தெளிவோட நீங்க கடந்து சொல்லணும். ஒருவேளை நீங்க இப்ப இருக்கும்போது இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உங்களுடைய யோசனைகள் வந்து வேற இடத்துல இருக்கலாம். நாளைக்கு காலேஜ் போனா என்ன பண்றது, நாளைக்கு பசங்களுக்கு என்ன சாப்பாடு கட்டுறது, நாளைக்கு என்ன காரியங்களை செய்யறது, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம். சில பேருக்கு வந்து இன்னும் வந்து வாழ்க்கை சரியில்லை, எனக்கு நல்ல நிலைமை இன்னும் நான் அடையல அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு கொண்டு இன்னும் ஒரு படி சில பேருக்கு வந்து அவங்களே பிடிக்காம, அவங்களுடைய சரீரத்தை பிடிக்காம, நான் ஏன்னா இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தனும், நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தனும், நான் ஏன்னா பணக்கார வீட்டில் நான் பிறக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு நம்மளை குறித்து நம்ம மற்ற காரியங்களை யோசிக்காம, ஒரு நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நினைக்காம, நம்மளுக்கு இருக்கிற எல்லா கெட்ட காரியங்களுமே யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மள ஆண்டவர் ஆள மாட்டாரு, பிசாசு ஆளுகை செய்வான். அல்லேலூயா. நம்ம என்றைக்குமே பிசாசு ஆளுகை செய்யறதுக்கு விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, பிசாசு ஆளுகை செய்யறதுக்கு